ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நல்லா சாலை மீன், மத்தி மீன், இந்த மாதிரி மீனை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கிறணும். இது வந்து தூத்துக்குடி ஸ்பெஷல், எங்கள் ஊர் தூத்துக்குடி. இதில் நான் வந்து மேக்ஸிமம் வந்து சிக்கன் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, வத்தத்தூள், பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கலர் பொடி, இது மட்டும்தான் போடுவேன். மீன் பொரிக்கிற பொடி போட மாட்டேன். சிக்கன் பொடி போட்டு இதெல்லாம் போட்டு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு சால்ட்டு, அப்புறம் தோசைக்கல்லில் பொரித்தா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மீன் உதிராமல் இருக்கும். வடைச்சட்டியில் பொரிக்கிறத விட தோசைக்கல்லில் பொரிக்கணும். நல்லா ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு போடணும். அந்த பூண்டு, கருவேப்பிலை வாசத்தோடு பொரித்து எடுத்தோம்னா மீன் ஃப்ரை ரெடி. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி பொரித்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும். தோசைக்கல்லை அந்த முட்டி ஓரமாக வச்சுட்டிங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு, இந்த எண்ணெய் ஃபுல்லாக அந்த தோசைக்குள்ளே இருக்கும். நம்ம எடுத்தால் எண்ணெய் இல்லாமல் ஃபிஷ் ஃப்ரை கிடைக்கும்.